ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த டபுள் ஸ்கேலப் டிசைனை எப்படி ஈஸியாக கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட பேக் சைடு கூட எந்த பிசுறும் இல்லாத மாதிரி ஃபினிஷிங்காக எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கேலப் டிசைன் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்காக நான் நார்மல் லைனிங்கில் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெறும் லைனிங் தான். இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து ரெடி அளவு 9 இன்ச்சு. உங்களுக்கு எவ்வளோ ரெடி அளவு இருக்கோ அதோட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 6 இன்ச்சும் கீழே வந்து ஸ்கேலப் வைக்கிறதுனால 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்லீவோட அகலம் 8 இன்ச்சும் அங்கேருந்து தையலுக்காக 1.5 இன்ச்சும் எடுத்திருக்கேன். கீழே கை சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். ஸ்லீவோட இறக்கம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வளைச்சி விட்டுருக்கேன். நான் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கழிச்சு விடல, லாஸ்ட்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கழிச்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு லைனிங்கில். இப்போ மெயின் பீஸில் அந்த ஸ்லீவ் பேட்டர்னை வச்சு நார்மலாக தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடித்து திருப்ப போகிறதுல அப்படியே தான் தைக்க போகிறோம். அதனால மெயின் பீஸோட ராங் சைடு மேலே லைனிங்கை போட்டுக்குங்க. லைனிங்கை போட்டு அதை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மெயின் பீஸோட ராங் சைடு மேலே லைனிங்கை வச்சு சுற்றி தைச்சிட்டோம். இப்போது லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் பீஸோட லைனிங்கை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்கேலப் டிசைன் வைக்கிறதுக்காக நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலப் டிசைன் மட்டும் கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது தான் அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். கேன்வாஸோட உயரம் வந்து 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். கேன்வாஸோட அகலம் வந்து அந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி 2ஆக மடித்து போட்டு இது மாதிரி அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அகலம் எடுத்துக்கோங்க. அகலம் எடுக்கும்போது கீழே வச்சு எடுக்காதீங்க, ஏன்னா மேலே வந்து இந்த அளவு நமக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும். அதனால கரெக்டாக இது மாதிரி ஸ்லீவோட மேலே வச்சு அந்த கேன்வாஸை மடித்து எந்த அளவு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது கேன்வாஸில் எடுத்த உயரத்தை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த மெயின் பீஸில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேலப் டிசைனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடிச்சுட்டு மடிப்பு பக்கத்தில் ஒரு 3/4 இன்ச்சு அளவு உயரமும் அகலத்தில் ஒரு 3/4 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வளைச்சி விட்டதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேல் பக்கம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக அந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க. வளைவு அப்போ தான் நமக்கு அழகாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி பிரித்து பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இதை வச்சு தான் ஸ்கேலப் வரைய போகிறோம். இப்போது கேன்வாஸை வந்து இது மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. இந்த ஷைனிங் சைடு உள் பக்கம் மடிப்பு பக்கம் போகணும். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் அயன் பண்ண போகிறோம். அதனால் அந்த சைடு வரையக்கூடாது. இப்போ அடுத்ததாக கீழே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கேலப் வந்து நல்லா டீப்பாக வேணும்னா இந்த 3/4 இன்ச்சு மார்க் பண்ணலாம், அது இந்த கோட்டுக்கு நேராக கரெக்டாக வச்சு இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு லைட்டாக வேணும்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு அளவில் நம்ம மார்க் பண்ணால் போதும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சு அளவில் தான் மார்க் பண்ண போகிறேன். எனக்கு லைட்டாக இருந்தால் போதும். அதனால் அந்த மேலே 1 இன்ச்சு அளவு கோடு போட்டிருக்கல, அது கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இது மாதிரி கோடு கிழிச்சிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த ஸ்கேலப் டிசைனை கரெக்டாக இப்போ கீழே 1/2 இன்ச்சு போட்டிருக்கலாம் அந்த இடத்துல இது மாதிரி வச்சு வளைவு போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி மடித்து இந்த மடிப்பு பக்கத்துலேருந்து போட்டுட்டு வரலாம். ஸ்கேலப் வரைஞ்சிருக்கோம்ல அதையும் 2ஆக மடித்து இந்த ஃபோல்டு சைடில் வச்சு ஃபஸ்ட்டு இது மாதிரி வளைச்சி விட்டுக்குங்க. அது பிரித்து விடும்போது நமக்கு அந்த ஸ்கேலப் கரெக்டாக வரும். இப்போது ஃபோல்டு சைடு மட்டும்தான் நம்ம இது மாதிரி மடித்து ஸ்கேலப் வரையணும். அடுத்ததெல்லாம் நம்ம இது மாதிரி பிரித்து விட்டுட்டு தான் வரைய போகிறோம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு அளவு கீழே கோடு போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரணும்.
இந்த வளைவு வந்து ஒன்று மேலே ஒன்று வந்துடக்கூடாது, இல்லை விலகியும் போயிடக்கூடாது. எங்கே முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழவும் அரை இன்ச்சு கரெக்டாக அந்த ஸ்கேலப் படுதான்னு பாருங்கள். கரெக்டாக இது மாதிரி வளைவு போட்டுகிட்டே வரலாம். இப்போ அந்த அரை இன்ச்சு கோடு எதுக்கு போட்டிருக்கோன்னா, அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கீழவும் வந்துடக்கூடாது, மேலே உள்ளவும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த கோட்டு மேலே வர மாதிரி வரையுங்க. அப்போ தான் எல்லா ஷேப்பும் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ லாஸ்ட் வந்து 1.5 இன்ச் அளவு நம்ம தையலுக்கு தான் போப்போம். நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சாலும் சரி, அது நமக்கு தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் நான் அங்கேயும் ஒரு ஸ்கேலப் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சாலும் வரையிலேனாலும் உங்கள் விருப்பம்தான். அந்த லாஸ்ட் 1.5 இன்ச்சு மட்டும் உங்களுக்கு வேணும்னா வரைஞ்சிக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ வரைஞ்சி விட்டுட்டு அப்படியே இந்த சைடு திருப்பிக்கிறேன். இந்த சைடு திருப்பும் போது நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ட்ரேஸ் வந்து இதில் நல்லா தெரியும். நீங்கள் அந்த சைடு வரையும் போது கொஞ்சம் அழுத்தமாக இந்த பென்சிலாலேயோ இல்லை பெண்ணாலேயோ நீங்கள் வரைஞ்சி விட்டிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு அப்படியே கிளியராக அந்த ட்ரேஸ் தெரியும். அது மேலேயே நான் இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். நம்ம கோடு போடணுன்னெலாம் கூட கிடையாது, அந்த வளைவு ஷேப் கரெக்டாகவே வந்துடும். அந்த கேன்வாஸை இது மாதிரி அழுத்தி பிடிச்சிக்குங்க. அப்போ வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். இப்போது வீடியோவில் இது சரியாக தெரியல, ஆனால் நேரில் வந்து எனக்கு க்ளீனாக தெரியுது. இப்போ நான் கீழ்ப்பக்கமும் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ இந்த கேன்வாஸ்லேயே நம்ம மேல் பக்கமும் இந்த ஸ்கேலப் டிசைனை வரைய போகிறோம். மேல் பக்கமும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு கோடு போட்டால அங்கேருந்து மேல் பக்கமாக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். கீழே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி கீழ்ப்பக்கமாக அரை இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ மேலே நம்ம ஸ்கேலப் வரைகிறதுக்கு 1 இன்ச்சு மேலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்லேருந்து மேல் பக்கமாக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சாச்சு. இப்போ கீழே எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி இந்த மேல் பக்கத்துலையும் ஸ்கேலப் வரையலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டு சைடில் அந்த ஸ்கேலப்பை 2ஆக மடித்து இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததெல்லாம் இது மாதிரி பிரிச்சுட்டு கரெக்டாக அந்த அரை இன்ச்சு அளவில் இப்படி படுற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். கீழே எப்படி மார்க் பண்ணுமோ அதே மெத்தட்லேயே இப்போ மேல் பக்கமும் மார்க் பண்ணிட்டு வரும். அந்த சென்டர் அரை இன்ச்சில் தான் நம்ம அந்த ஸ்கேலப் வரைஞ்சிட்டு இருக்கோம். இதுலேயும் லாஸ்ட் வரைக்குமே நான் அந்த ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இதுலேயும் மேல் பக்கம் வரைஞ்சிட்டோம். இதையும் இந்த சைடு திருப்பி நம்ம அந்த ட்ரேஸில் வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுலேயும் அப்படியே க்ளீனாக தெரியுது. நம்ம அது மேலேயே வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேலப் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ அந்த சென்டரில் நம்ம மடித்து ஸ்கேலப் வரைஞ்சாலும் அது பாருங்கள் கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு. இப்போ நம்ம கீழவும் ஸ்கேலப் வரைஞ்சாச்சு, மேலேயும் ஸ்கேலப் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிற அந்த மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேலே இந்த கேன்வாஸை வச்சு ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து நம்ம லைனிங் வச்சுக்கலாம். லைனிங்கும் நம்ம அந்த மெயின் பீஸ் அளவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே லைனிங் இருக்குது, அந்த லைனிங்கை பார்த்த மாதிரி மெயின் பீஸோட நல்ல பக்கம் இருக்குது, அதுக்கு இந்த பக்கம் கேன்வாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேல் பக்கம் இருக்க ஸ்கேலப்பை தான் தைக்க போகிறோம். எவ்வளோ தான் நம்ம அயன் பண்ணி எடுத்தாலும் கீழே லைனிங் இருக்கிறதுனால துணி விலகிடும். அது விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்கேலப் வரைஞ்சிருக்கோம்ல, அது மேல் பக்கம் ஒரு அரை இன்ச் அளவு கேப் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி தையல் போடும்போது நமக்கு துணி விலகாமல் இருக்கும். அந்த ஸ்கேலப் தைச்சதுக்கப்புறமா அந்த இடத்த நம்ம கட் பண்ணி தான் விட போகிறோம். அதனால் அந்த தையல் போட்டது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பாருங்கள் அசையாமல் இருக்குது. இப்போ கீழவும் விலகாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியால் பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மேல் பக்கம் இருக்க வளைவில் அப்படியே தைச்சிட்டு வரலாம். ஒவ்வொரு வளைவுலையும் வரும்போது கரெக்டாக அந்த ஷேப்லேயே தைங்க. அதே மாதிரி அந்த வளைவு முடிகிற இடத்துல ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு திரும்பியும் தைக்க ஆரம்பிங்க. ஊசியை நிறுத்திட்டு திருப்பினா தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை ஸ்லோவாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். பொறுமையாகவே தைச்சிட்டு வாங்க. அந்த ஸ்கேலப் மட்டும் நம்ம பொறுமையாக தான் தைக்கணும். ஒரு ஸ்கேலப் முடிஞ்சு அடுத்த ஸ்கேலப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊசியை நிறுத்திட்டு திருப்புங்க. ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கேலப் தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா அழகாக வந்துடும்.
வீடியோவில் நான் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் ரொம்ப பொறுமையாக தான் தைச்சிட்டு இருக்கேன். லென்த்தாக வீடியோ போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்பீடாக வச்சுருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோவாகவே தைங்க. ஃபஸ்ட் டைம் தைக்கும் போதே அழகாக வந்துடும். இப்போ நான் மேல் பக்கம் எல்லா வளைவையும் தைச்சிட்டேன். கீழ்ப்பக்கம் வளைவை நம்ம இப்போ தைக்கக்கூடாது. இதை அடித்து திருப்பிட்டு தான் தைக்க போகிறோம். அதனால் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி திருப்பி விட போகிறோம். நம்ம எந்த இடத்துல கட் பண்ணோன்னா, இந்த ஸ்கேலப்புக்கு கீழே கட் பண்ணாமல் அந்த ஸ்கேலப் தைச்சிருக்கோம்ல அந்த தையலுக்கு 1/4 இன்ச்சு மேல் பக்கமாக இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். நீங்கள் மார்க் பண்ணணுன்னு கூட இல்லை, நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மார்க் பண்ணுறேன். அந்த தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேல் பக்கமாக நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம தையல் போட்டதுக்கு மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணல, அதை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வளைவு கிட்டலாம் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விடலாம். அந்த ஷார்ப்பாக வருதுல்ல, அந்த ஷார்ப்பான இடத்துலலாம் அந்த தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. தையல் மேலே படாத அளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த வளைவு வர இடத்துலலாம் இது மாதிரி கட் பண்ணிக்குங்க. இதுவும் தையல் மேலே படாமல் கட் பண்ணிக்குங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது தான் இந்த வளைவு வந்து நமக்கு அழகாக வரும். இப்போது கீழே குத்திருக்க அந்த குண்டு ஊசி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பின்பக்கம் லைனிங் இருக்குல்ல, அந்த லைனிங் இப்படி திருப்பி விட்டுட்டு அந்த ஒவ்வொரு ஸ்கேலப்லேயும் நம்ம இது மாதிரி விரலை வச்சு இப்படி எடுத்து விட்டுடலாம். ஈஸியாக வரும். இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் சரியாக வரலைன்னா இது மாதிரி பென்சில் ஏதாவது எடுத்துக்கோங்க. இது மாதிரி சென்டரில் வச்சு ஷார்ப்பாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நமக்கு ஷார்ப்பாக வரும். ஷார்ப்பாக வரும்போது அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து க்ளீனாக தெரியும். இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ லைனிங் பக்கமாக திருப்பி போட்டுக்குங்க. கேன்வாஸ் கீழே இருக்க மாதிரி இருக்கும். அந்த லைனிங்கை மட்டும் மேலேருந்து 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. கீழே இருக்க துணியை கட் பண்ணக்கூடாது. அந்த லைனிங்கை மட்டும் இது மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஸ்லீவில் வச்சு தைக்க போகிறோம். லைனிங்கை மெயின் பீஸோடு ஜாயின் பண்ணி வச்சாலும் அதை எடுத்துக்குங்க. லைனிங் பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ லைனிங் பக்கத்தில் அந்த பீஸோட நல்ல பக்கம் லைனிங்கை பார்த்த மாதிரி வச்சுக்குங்க. இப்போ நல்ல பக்கம் லைனிங்கை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ மேல் பக்கம் ஸ்கேலப் வரைஞ்சி திருப்பினதை மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே நம்ம இன்னும் ஸ்கேலப் வந்து தைக்கல, அது கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்லீவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவும் நம்ம வச்சுருக்க அந்த பேட்ச் ஒர்க்கும் நழுவாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஸ்கேலப் வரைஞ்சிருக்கோம், அந்த டிசைனுக்கு கீழே 1/2 இன்ச் அளவுக்கு அங்கே துணி இருக்கும், அந்த இடத்துல தையல் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம அதை கட் பண்ணி தான் விட போகிறோம். துணி வந்து இது மாதிரி அசையாமல் இருக்கும், நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேலப் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த வளைவு மேலேயே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வளைவு தைச்சோமோ அதே மாதிரியே தைக்க போகிறோம். பொறுமையாகவே தைச்சிட்டு வாங்க. ஒரு ஸ்கேலப்லேருந்து இன்னொரு ஸ்கேலப்புக்கு வரும்போது ஊசியை நிறுத்திட்டு திருப்புங்க.
இப்போது கீழ்ப்பக்கமாகவும் நம்ம ஸ்கேலப் வந்து தைச்சாச்சு. பொறுமையாக தைச்சிங்கன்னா எல்லா ஸ்கேலப்புமே ஒரே ஈவனாக வரும். இப்போது இங்கே நம்ம துணியை கட் பண்ண போகிறோம். இப்போ கீழ்ப்பக்கமாக நம்ம போட்ட தையல்லேருந்து கீழ்ப்பக்கமாக 1/4 இன்ச் அளவு துணி விட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. மேல் பக்கம் ஸ்கேலப் கட் பண்ணும்போது மேல் பக்கமாக கட் பண்ணும். இப்போ கீழ்ப்பக்கம் பண்ணும்போது கீழ்ப்பக்கமாக இது மாதிரி 1/4 இன்ச் அளவு துணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம போட்ட தையல்லேருந்து 1/4 இன்ச் அளவு துணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போது இந்த வளைவுலையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அந்த தையல் மேலே படாமல் இந்த சென்டரில் இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வளைவுலையும் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும் போது அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ நம்ம வளைவில் தைச்சிட்டு அந்த 1/4 இன்ச் அளவில் கட் பண்ணியும் விட்டாச்சு. இப்போது கையில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணி திருப்பிடுமோ அதே மாதிரி இதையும் ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டுக்குங்க. இது மாதிரி பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி திருப்பிக்குங்க. இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். அந்த ஷேப் சரியாக வரத்துக்காக இது மாதிரி பென்சிலை வச்சு அந்த வளைவில் இது மாதிரி லைட்டாக இது மாதிரி தள்ளி விடுங்க. அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ திருப்பி விட்டுட்டு நான் அதை அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஃபஸ்ட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த வளைவு மேலேயே படிமான தையல் போட்டுவாங்க. அந்த ஸ்கேலப் இன்னொன்று ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஊசி நிறுத்திட்டு திருப்புங்க. இந்த வளைவை தைக்கும் போது கூட நம்ம பொறுமையாக தைச்சா தான் அந்த ஷேப்பு நமக்கு அழகாக வரும். இப்போ கீழே வந்து நம்ம படிமான தையல் போட்டாச்சு. இதே மாதிரி மேலேயும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது மேலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த தையல் வந்து அந்த மெயின் கிளாத் மேலே படாமல் நம்ம அந்த பேட்ச் ஒர்க் வச்சுருக்கோம்ல அது மேலே மட்டுமே அந்த தையல் வர மாதிரி தையுங்க. இதுலேயும் அந்த வளைவு வர இடத்துல பொறுமையாக தைச்சிட்டு அந்த மேலே ஷார்ப்பாக வரதுல அந்த இடத்துல ஊசியை நிறுத்தி திருப்புங்க. இந்த ஸ்கேலப் டிசைனில் கீழவும் படிமான தையல் போட்டாச்சு, மேலேயும் படிமான தையல் போட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பின்பக்கம் கூட எந்த பிசுறும் தெரியாத மாதிரி நம்ம எவ்வளோ அழகாக தைச்சிருக்கோம். ஆனால் நம்ம க்ரீன் கலரில் அந்த ஸ்கேலப்பே நம்ம துணியே வெட்டல, ஆனாலும் இந்த பேட்ச் ஒர்க்லேயே வர மாதிரி வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கேலப் தைக்கிறது மட்டும்தான், அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக தைக்கிறதுனால கஷ்டமாக தெரியும். மற்றபடி ஈஸியாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வளைவும் நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்லீவ் டிசைன் தான். ஒரு சூப்பரான டபுள் ஸ்கேலப் டிசைனை ஈஸியாக தைச்சி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.